கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற முதலமைச்சரின் கருத்து வரவேற்கத்தக்கது என கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை சுருங்க கீழ் விளங்கிக்கொள் பகுதியில் பார்க்கலாம். கல்வியை மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற தயாரா அப்படின்னு இது என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க? இல்ல கண்டிப்பா இது நிறைய நாளுடைய கோரிக்கை. நாட் ஒன்லி இந்த அரசும் மத்திய அரசு எல்லா அரசுமே நிறைய மாநில அரசு கல்வி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மாநில இதில் தான் இருக்கணும் ஒழிய ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும்போது ஒரு மாநிலம் எந்த ஒரு ப்ராப்பர் டெசிஷன் அட்மிஷன் ப்ராசஸ் ஆகட்டும், ஒரு ரெகுலாரிட்டி ஆகட்டும், இது இதில் ஒரு முடிவான ஒரு எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில இதில் தான் இருந்தால் தான் பெட்டர். இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றாதனால என்ன மாதிரியான தடைகள் மாணவர்களுக்கு இருக்கு? இல்ல மாணவர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ சப்போஸ் இது மாநில பட்டியலில் இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த 85% அட்மிஷன் அரசு ஒதுக்கீடு எல்லாமே நாங்க ஸ்டேட் போர்டு மார்க்ஸ் வச்சு தான் எடுத்திருப்போம் அப்படின்னு முடிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ முடியலையா? இப்போ நீட் மார்க் அடிப்படையில் தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த தடைகள் மாணவர்கள் விரும்பிய தடைகளை தகர்த்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில பட்டியல் கொண்டு வந்தா இது கரெக்ட் தான். கண்டிப்பா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு நுழைவுத் தேர்வுங்கிறது தேவையே கிடையாது. ஒரு CUET எக்ஸாம் ஆல் இந்தியா கோட்டாக்கு வேணா நம்ம வச்சுக்கலாம் ஒழிய, ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் வேணா வச்சுக்கலாம் ஒழிய, தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற மாணவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கு அவன் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். மாநில பட்டியலில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். சிறந்த கல்வியாளர்கள் மூலமாக ஒரு சரியான கொள்கை ரீதியாக வர முடியும். இப்போ நீங்க கூட பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பாருங்க. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்திருக்காங்க. அதே டைம் நம்ம ஸ்டேட்டுக்கு வேண்டிய விஷயங்களும் ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் தேவைங்கிறோம். இப்போ பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ்லாம் ஒரு சின்னது, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட கம்மி. அவங்க பண்ண முடியும். இது ஒரு டைவர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா we need to give more power, more freedom to state government to decide on educational policy அப்படின்னு சொல்லுவோம். புதிய மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையில இருக்க அம்சங்கள் தான் மாநில அரசு கொள்கையிலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க பேரை சொல்லி தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பாஜகவோட மாநில தலைவரே ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை நீங்க கல்வியாளரா எப்படி பாக்குறீங்க? அவங்க சொன்னதுல நான் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கலை. கண்டிப்பா ஒரு 70% தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நல்ல விஷயங்கள் எடுத்திருக்காங்க. சில விஷயங்கள் மாறுபாடு கருத்து இருக்கு. தேசிய கொள்கைக்கும் நம்முடைய ஸ்டேட் கொள்கைக்கும் அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நாங்க சொல்றோம். அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும், ஒரு ஸ்டேட்டுக்கு வேண்டிய ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்றோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசில டிஃபரெண்ட் என்ட்ரி டிஃபரெண்ட் எக்ஸிட். ஒரு மாணவன் ஒரு காலேஜில் ஜாயின் பண்றாரு, ஒரு வருஷம் படிக்கிறாரு, நினைச்சா வெளியே வந்துடலாம், அதுக்கப்புறம் திரும்பி 2 வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணலாம். அந்த என்ட்ரி எக்ஸிட் இது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, வேணாங்கிறாங்க. இது கரெக்டான முடிவு. இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு பையன் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்றாரு. இப்போ அவன் எத்தனை பேர் வெளியே போறான்னு அந்த காலேஜுக்கு தெரியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேஸ்ட் ஆகுது. அப்போ மேன் பவர் வேஸ்ட் ஆகுது. சடனா ஒரு டீச்சரை வெளியே அனுப்ப முடியாது, ஒரு சடனா ஒரு டீச்சரை ரெக்ரூட் பண்ண முடியாது. கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கணும் எஜுகேஷன்ல, பிரேக் இருக்கக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன்ல வேணா இருக்கலாம். இந்த சீர்திருத்தம் கொண்டு வராங்க. இதுல அந்த சிஸ்டம் ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும் நடைமுறையில் லாட் ஆஃப் பாதகங்கள், சிக்கல்கள் இருக்கு இந்த என்ட்ரி எக்ஸிட்ல. அது திருத்தி தான் நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரோம். என்ன தப்பு அதுல? முதலமைச்சர் கூறியிருப்பதன்படி கேட்டதன்படி கல்வியை மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கறதான் கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தியோட கருத்தாகவும் இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ் மோகன்ராஜ்.